ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறான அதிசயங்களையும் அற்புதங்களையும் பல்வேரோட வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு மகான் கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஜீவ சமாதி பார்த்திங்களா, பௌர்ணமி பூஜை சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். பௌர்ணமி அமாவாசை நாட்களில் ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்தில் பூஜைகளானது நடைபெறும். அந்த பூஜையில் நம்ம கலந்து கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அதற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த வகையில் இன்று வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் பூஜையில் அழகாக காட்சி கொடுத்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா, மேலுமே அவர் வாழ்ந்த காலத்தில் நடத்திய அதிசயங்கள் என்ன, அவர் இருந்ததுக்கு அப்புறமே நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் என்ன, இந்த ஆலயத்திற்கு யார் யாரெல்லாம் போகலாம், இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி, ஓம் கணக்கன்பட்டி ஐயாவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்தரோட ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவதனால மன அமைதி நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி கவலைகள் அனைத்துமே நீங்கும் மற்றும் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைப்பதாக பக்தர்கள் அனுபவத்தில் உணர்கிறாங்க. சில நேரங்களில் இந்த பூஜைகள் பார்த்திங்களா நேரடியாகவே கூட ஒளிபரப்புறாங்க. இதனால் ஆன்லைன்லேயுமே பக்தர்கள் பங்கேற்கிறாங்க. சித்தர்கள் பரிபூரண நிலையை அடைந்த நாட்களாக பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களானது இருக்குது. அதனால தான் இந்த நாட்களில் அவங்களோட ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவது அவங்களோட அருளை முழுமையாக பெறவும் அவங்களோட அதிர்வுகளை உணர்வும் சிறந்த ஒரு நேரமாக இந்த நேரமானது அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்தில் கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதி பௌர்ணமி பூஜையானது சிறப்பு வழிபாடு இருக்குது. மேலுமே ஆன்மீக ஈடுபாடு கொண்டவங்களுக்கு இது ஒரு மகத்தான அனுபவத்தையும் சித்தரோட முழு அருளையுமே பெறுவதற்கான ஒரு புனிதமான வாய்ப்பாகவும் இந்த வாய்ப்பானது அமைஞ்சிருக்குங்க. சித்தர் ஜீவ சமாதி அடைந்த புனர்பூச நட்சத்திரம் வரும் பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகளானது நடத்தப்படுவாங்க. மேலுமே பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்கள் சித்தர்களை வழிபடுவதற்கும் முழுமை பெற்ற நாட்களாக இருக்குதுங்க. இந்த நாளில் வழிபடுவது பல்வேறான மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஆலயத்தோட சிறப்புகளை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்த காலத்தில் நிகழ்த்திய அற்புதங்களையும் நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கணக்கன்பட்டி சித்தர் மூட்டை சித்தர் அப்படின்னு பழனியை அடுத்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்து வந்தவருங்க தாங்க. இவரோட சிறப்புகள் அப்படின்னா சொல்லிக்கொண்டே போகலாம். சித்தர் ஞானம், ஜீவ காருண்யம், அற்புதங்கள் நிகழ்த்துதல், நோய்களை நீக்குதல், தடைகளை நீக்கிறது, கவலைகளை போக்குறது. இவர் அழுக்கு மூட்டை சித்தர் என அழைக்கப்பட்டாலும் கூட சித்தர்களோட மகிமை உணர்த்தியவர். பக்தர்களுக்கு அன்னதானமே வழங்கி கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஆலயங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இங்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறுங்க. அவரோட ஜீவ சமாதி அருள் தரும் ஒரு தலமாக இருக்குது. மேலுமே அவர் கால்நடைகளுக்கு உதவுதல், வெளிநாட்டினர் வியக்கும் அற்புதங்கள் என பல தெய்வீக செயல்களையுமே செஞ்சிருக்காருங்க. சித்தர் ஞானம் பெற்றவர், சித்தரோட மகிமையை உணர்த்தியவர் இவர்னே சொல்லலாங்க. மேலுமே இவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறான அதிசயங்களை பல்வேரோட வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்காரு. சித்தர் பாடல்கள்லையுமே பக்தர்கள் பாடும் பாடல்களிலுமே இவரோட பெருமைகளானது நிறைய இருக்குங்க. மேலுமே அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன, இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். சித்தரை பார்த்திங்களா ஆரம்ப காலத்தில் கண்ட பொதுமக்கள் அனைவருமே இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பக்தர்கள் இவரை திட்டிருக்கிறாங்களாம். மேலுமே இந்த கணக்கன்பட்டி பழனி முருகன் கோவில் அருகில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி கிராமம் தாங்க. இங்கு மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறான அதிசயங்களையும் பல்வேரோட வாழ்க்கையில் பல்வேறான அற்புதங்களையும் நிகழ்த்தி வந்தவர் தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா. மேலுமே இவர் பார்த்திங்களா சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க. சாய்பாபாவோட மறு அவதாரமாக கருதப்படும் இவர் வாழும் போல பல அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்கிறாரு. ஒரு நாள் அப்படி தான் வெளிநாட்டில் இருந்து ஒரு குடும்பம் பேச முடியாது தன்னோட குழந்தைக்காக பேச்சு வர பழனி முருகனுக்கான தரிசிக்க வந்து கொண்டிருந்திருக்காங்க. அப்போது அந்த கார் கணக்கன்பட்டி வழியே வரும்போது அங்கு ஒரு பெரியவர் பச்சை வேஷ்டி சட்டையோட தலைப்பாகையோட வழிமறித்தார். இவங்க ரொம்ப பயத்தோட இறங்கினாங்க. இவங்க சுத்த சைவம் சாமி, இந்த
இந்த கடையில் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கன்பட்டி ஐயா சொல்கிறாரு. அந்த அம்மாவோ அவங்க வந்து சைவ குடும்பத்தை சார்ந்தவங்க. ஆனால் இவர் போய் பிரியாணி பொட்டணம் நம்மளை வாங்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் போய் அந்த பிரியாணி பொட்டணத்தை வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தோன்னே அது உன்னுடைய மகன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அதை வாங்கினோன்னு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிரியாணி பொட்டணமானது சாம்பார் சாதமாக மாறியிருந்தது. இதை பார்த்து அந்த அம்மா ரொம்ப ஷாக்காயிட்டாங்க. அடுத்தது இதை பேசிக்கொண்டே இருக்கும்போது எதிரில் ஒரு வண்டியானது அந்த அம்மாவை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போ அதை பார்த்த அவங்களோட பையன், அந்த வாய் பேச முடியாத இருந்தாங்க இல்லைங்களா, அந்த பையன் பார்த்துட்டு அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்தா எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியோட பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வந்து சாம்பார் சாதமாக மாறி இருந்துச்சு. திடீர்னு வாய் பேச முடியாத நம்ம பையன் திடீர்னு வாய் பேசுகிறான், என்னடா ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சித்தர் ஐயாவோட மகிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்த காலத்தில் இதை உணர்ந்து அவரோட காலில் விழுந்து வணங்கிட்டு அவங்க வெளிநாட்டுக்கு சென்றாங்களாம். இப்படியே அவர் வாழும்போதே பல்வேறான அதிசயங்களை வந்து நிகழ்த்தி மனிதரோடு மனிதராக வாழ்ந்து அவர் இந்த மாதிரியான அற்புதங்களாக நிகழ்த்தி அதுக்கப்புறம் சித்தர் ஜீவ சமாதி ஆக்கிட்டாருங்க. மேலுமே அதுக்கப்புறம் ஒரு முறை அப்படி தான் ஒருவர் நிலம் வாங்க இவர்கிட்ட உத்தரவு கேட்கும்போது கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சூட்சகமாக சொல்லியிருக்கிறாரு. உத்தரவு கேட்க வந்தவர் 2 நிலம் பார்த்துருக்கிறாரு. அதில் 1 வடக்கில் இருந்ததான், அதன் வழி கிழக்கு பார்த்து இருந்ததான். கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சாமி சூட்சகமாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு எண்ணி அவரும் அந்த நிலத்தை வாங்கி ஏராளமான வளர்ச்சி அடைஞ்சிருக்காராம். இவரோட ஜீவ சமாதிக்கு சென்றாலே நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படுங்க. இவரோட ஜீவ சமாதியில் ஒரு நல்ல அதிர்வழிவுகள் ஏற்படுவதை உங்களாலேயே உணர முடியும். என்னோட அனுபவத்துலேயுமே சொல்கிறோம், இந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் கண்டிப்பாக காண முடியும். மேலுமே பழனி பேருந்து நிறுத்தத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட ஜீவ சமாதியானது இருக்குது. இங்கே மேலுமே பஸ் வசதியுமே இருக்குது. ஓம் சர்க்குரு கணக்கன்பட்டி மூட்டை சாமிகளே போற்றி. மாதிரி இந்த கணக்கன்பட்டி அழுக்கு மூட்டை சாமி சித்தர் அப்படிங்கிறவர் முருகரோட மறு அவதாரமாக பார்க்கப்படுறாருங்க. இவர் எங்கிருந்து வந்தார் அப்படின்னு பலருக்குமே யாருக்குமே தெரியாதுங்க. சில பேர் பார்த்திங்களா அவர் சீனாவிலிருந்து வந்ததாக சொல்கிறாங்க. அவரோட முகமும் கூட சீனாக்காரர் போலவே தான் காட்சி இருக்கும். அவர் வாழும்போதே பல்வேறான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திருக்கிறாரு. பேச முடியாத ஒரு சிறுவனை வாய் பேச வைத்து ஒரு அற்புதங்களுமே நிகழ்த்திருக்கிறது தான் நாடு எங்குமே பரவி இருக்குங்க. முதல்ல அடிக்கடி பழனி இடும்பன் மலையை அருகில் நடமாடிக்கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாள் பார்த்திங்களா இடும்பன் மலை அருகே பேச்சு மூச்சின்றி கிடந்திருக்காரு. இவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்த போது அவர் பார்த்திங்களா ஜீவ சமாதி அடைந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்று மலையே உயிர் தெழுந்து திரும்பி வந்து விட்டார். இவர் பக்தர்களை எப்போதுமே திட்டி தான் அருள்வாக்கு பார்த்திங்களா சொல்வாருங்க. அது சூட்சகமான வார்த்தையாக இருக்கும், நம்ம நேரடியாக அர்த்தம் எடுத்து கொள்ள முடியாது. அப்படி தான் இவரோட பேச்சுகள் இருக்கும். அவர் எப்போதுமே தோளில் ஒரு அழுக்கு மூட்டையை எப்போதுமே அதை தூக்கி கொண்டே சுற்றுவார். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய சுமைகளையும் நம்மளுடைய கஷ்டங்களையுமே இவர் சுமப்பதாக ஐதீகங்க. இவரை பார்த்திங்களா நிறைய இதை பார்த்த பொதுமக்கள் அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மேலுமே அதை பார்த்திங்களா யாருமே தொட விட மாட்டார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நடிகர் சூர்யா, கார்த்தி இவங்க எல்லாமே அவங்களோட இவங்க நடிகர் ஆவதற்கு முன்னாடியே இங்கே வந்திருக்கிறாங்களாம். அப்போ இவங்க பார்த்திங்களா பல நண்பர்களோடு இவங்க இந்த ஆலயத்தை இன்றுமே தரிசித்து வராங்க. மேலுமே நீங்கள் இப்போதுமே பல நடிகர்களுமே இந்த ஜீவ சமாதிக்கு வந்து செல்கிறாங்க. சமீபத்தில் கூட பார்த்திங்களா யோகி பாபு, மனோபாலா, பாக்யராஜ் அவங்களோட மனைவியுடன் சாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. நடிகர் மட்டுமல்லங்க, காவல் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இங்கு நம்பிக்கையாக செல்கிறாங்க. பொதுவாகவே இங்கு ஒரு நல்ல அதிர்வலைகளை நம்மளால் உணர முடியுங்க. மேலுமே இங்கு பார்த்திங்களா அமாவாசை பௌர்ணமி நாளில் ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடைபெறும். மேலுமே இந்த ஆலயத்தில் எப்போதுமே அன்னதானமானது நடைபெற்று கொண்டு இருக்குங்க. அந்த அன்னதானம் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்களா நம்மளுடைய வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அந்த ஆலயத்தில் சித்தர் ஜீவ சமாதி ஆலயத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குங்க. மேலுமே இவர் புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு ஜீவ சமாதி முதல்ல கணக்கன்பட்டி பகுதியில் நீர் வசதி அவ்வளவா இல்லை. சித்தர் காட்டிய இடத்துல தோன்றிய வற்றாத ஜீவ கிணறு இன்றுமே இருக்குங்க. இப்போது பார்த்தாலுமே மற்ற இடங்களுக்குமே அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கு உள்ள
வலிமையை பார்த்தாலே உணரலாம். நன்கு பசுமையாக மரங்களும் செடிகளும் தாவரங்களும் இங்கே வளர்ந்துருக்குங்க. இங்கே கேட்டது கிடைக்கும் என எல்லாருக்குமே நம்புகிறாங்க. மேலுமே அதன்படி நடந்ததாக பல பேருமே சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இந்த கோவிலில் பௌர்ணமி அமாவாசை இன்னைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அவர் ஜீவ சமாதி அடைந்த புனர்பூச நட்சத்திரம் என்று சிறப்பு பூஜைகள் இன்னும் சிறப்பாக நடைபெறும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மனிதரோடு மனிதராக வாழ்ந்த கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஜீவ சமாதி, மேலுமே இந்த ஆலயத்தோட சிறப்புகள், இங்கே சென்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கணக்கன்பட்டி சித்தர் ஐயா ஜீவ சமாதிக்கு போயிருக்கீங்களா? மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய அனுபவங்களையுமே சொல்லுங்கள். மேலுமே உங்களுக்கு கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.